இன்றைக்கு தமிழ்நாட்டின் மாநில அரசு பதவிகளிலும் மத்திய அரசு பதவிகளிலும் தமிழ்நாட்டின் அரசு பதவிகளில் 100% இடஒதுக்கீடு இந்த மண்ணின் 7 கோடி மக்களுக்கு வேண்டும் என்று சட்டம் இயற்ற வைத்தவன். இன்னைக்கு மத்திய அரசு பதவிகளில் 90% இங்க இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐஓபிசி, இந்தியன் பேங்க் என்கிற எல்லா வங்கிகளிலும், எல்லா அரசு துறைகளும் இங்க இருக்கிற பெல்லிலே, திருச்சியில் இருக்கிற துப்பாக்கி தொழிற்சாலை, நெய்வேலி என்எல்சியிலே, வேலூரில் இருக்கிற வெடிமருந்து தொழிற்சாலை, சென்னையில் இருக்கிற விமான நிலையத்திலே, சென்னையில் இருக்கிற ஹார்பர் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசுடைய கப்பல் போக்குவரத்து துறையிலே, எல்லா துறைகளிலும் என் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வேண்டும். 2000 மைலுக்கும் அப்பால் வடநாட்டு கும்பலை கொண்டு வந்து ஏண்டா அரசு பதவிகளை வைக்கிற, பொதுத்துறை நிறுவனங்களை வைக்கிற, இந்த மக்களுக்கு நீ கேட்கிற கல்வி தகுதி என்ன? பிஇ வேணுமா, எம்இ வேணுமா, எம்டெக் வேணுமா, பிஹெச்டி வேணுமா, பாலிடெக்னிக் வேணுமா, டிப்ளமோ வேணுமா, ஐடி வேணுமா, பெட்ரோ வேணுமா, டண்டு வேணுமா? எல்லா தகுதிகளும் 7 கோடி தமிழகத்தில் இருக்கிறது. 1 கோடி பேர் படித்துவிட்டு தமிழ்நாட்டு அரசு வேலை வாய்ப்பு அலுவலகங்களை பதிவு செய்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிற போது 2000 மைலுக்கும் அப்பால் இருந்து சிறப்பு ரயில்கள் மூலமாக கொண்டு வந்து என் தமிழ்நாட்டின் வேலைகளை எல்லாம் ஏன் வடநாட்டுக்காரனுக்கு தாரை வார்க்கிறாய் என்று கேட்ட ஒரே கட்சி, போராடிய ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. என் வீட்டுக்கடா கேட்டேன், என் வீட்டுக்கா கேட்டேன். இங்கே எங்களுடைய கிருஷ்ணகிரியிலிருந்து அருமை நண்பர் சபரி உள்ளிட்ட என் கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். அங்கே நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற டாடா தொழிற்சாலையிலே பல்லாயிரக்கணக்கான வேலைகள், 15,000 வேலைகளுக்கு 8,000 வேலைகளை பீகாரிலும் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்டிலும் பயிற்சி கொடுத்து சிறப்பு ரயில்கள் மூலமாக டாடா நிறுவனத்திலே கொண்டு வந்து வேலைக்கு அமர்த்துகிறார்களே. இதற்காக என்னுடைய மின்சாரம், இதற்காக என்னுடைய தண்ணீர், இதற்காகவே நிலத்தை தாரை வார்த்து கொடுத்து தமிழ்நாடு அரசு என்று நாட்டுடைய முதலமைச்சரும் தொழில்துறை அமைச்சராக தங்கம் தென்னரசு சட்டமன்றத்தில் கேட்டு, அண்ணா இல்லை இல்லை அப்படி இல்லை இல்லை அப்படி நடக்காது, இனி அந்த வேலைகள் அனைத்தும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்யும் என்று சட்டமன்றத்தில் உறுதியும் அசூரன்ஸையும் பெற்ற தலைவர் வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சி.